அனைத்து கோயிலும் நம்ம குடும்பம் தாங்க இருக்குது. நமக்கு பார்க்க தெரியவில்லை. ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுன்னு ஆட்டை தேடி கிடக்கிற மாதிரி இறைவன் நமக்குள்ள வச்சுக்கிட்டு ஓடினே கிடக்குறோம். நமக்கு என்ன விஷயம் தாங்க நம்ம நம்புறதில்ல. அப்ப நமக்குள்ளதான் கடவுள் இருக்கின்றார் என்பதை நீ எப்ப நம்புறமோ அன்னைக்கு ஞான கதவு திறந்துடும். என்னைக்கு கடவுள் வெளியில் இருக்கிறார் நம்பணுமோ அன்னைக்கு எந்த கதவும் திறக்காது, ஓடின்னு கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் போயிட்டு வந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் போய் காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி போய் இமயமலை போய் எல்லாம் சுற்றிட்டு வந்து எப்படி பாருக்கிற போய் வந்தது உடம்புலாம் வலி, ஒரு வாரத்தை எழுந்திருக்க முடியல. கடவுளை பார்த்தியா? என்னத்தை பார்த்தேன், ஒன்றும் பார்க்கல. அதான் சொல்கிறாங்க, ஞானிகள் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். சித்தர்களாக சிவலோகத்தை தமக்குள்ளே பார்ப்பாங்க. அப்போ தனக்குள்ளே பார்க்க தெரியணும். நடராஜரை பார்க்குறியா? இங்கே பாரு. கபாலீஸ்வரர் பார்க்குறியா? இங்கே பாரு. இங்கே ஆத்மலிங்கேஸ்வரர் இங்கே இருக்கிறார். எல்லாமே வைத்தீஸ்வரர் இங்கே தான் இருக்கார். எல்லாமே இங்கே இருக்கிறார்.